ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கர்நாடிக் வாய்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியா நம்ம இங்க கர்நாடிக் வாய்ஸ் பார்க்க போறோம். இந்த கர்நாடிக் வாய்ஸ்ன்றது நம்ம கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு. நம்ம இந்த கர்நாடிக் வார்ஸ்ன்றது அந்த ஏரியால நடந்த வார்ஸ் தான் சொல்லுவோம். யார் யாருக்கு நடந்தது அப்டின்னா, பிரிட்டிஷ்க்கும், ஃப்ரெஞ்சுக்கும் நடந்த வார் தான் அந்த கர்நாடிக் வார்ஸ். எப்ப நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1746லேருந்து 1748 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நடந்திருக்கும். செகண்ட் கர்நாடிக் வார் வந்து பார்த்தீங்கன்னா, 1749 டூ 1754 வரைக்கும் நடந்திருக்கும். தேர்ட் கர்நாடிக் வார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1756 டூ 1763 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த கர்நாடிக் வார்ஸோட எண்ட்ல வந்து பிரிட்டிஷோட டாமினேஷன் வந்து அதிகமா இருக்கிற மாரி பிரிட்டிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு டிஃபீட் பண்ணி. நம்ம இப்ப வரிசையா கர்நாடிக் வார்ஸ் பார்க்கலாம். கர்நாடிக் வார் வந்து 1746 டூ 1763 வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கீழ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் ரீஜியன்றது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். இதான் வந்து கர்நாடிக் ரீஜியன் சொல்றாங்க. தமிழ்நாடு, ஈஸ்டர்ன் கர்நாடகா, நார்த் ஈஸ்டர்ன் கேரளா அண்ட் சவுத் ஆந்திர பிரதேஷ். இதான் வந்து கர்நாடிக் ரீஜியன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நடந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். சார்லஸ் 6ன்ற ரூலர் வந்து ஆஸ்ட்ரியன் ரூலர் வந்து இறந்திருப்பாரு 1740ல. அண்ட் அவங்களோட டாக்டர் மரியா தெரேசான்றவங்க வந்து பதவிக்கு வந்திருப்பாங்க ஆட்சிக்கு. இது வந்து பிரான்ஸுக்கு வந்து பிடிக்காது. ஆஸ்ட்ரியாவ சப்போர்ட் பண்ணி இங்கிலீஷும், பெர்ஷியாவ சப்போர்ட் பண்ணி பிரெஞ்சும் இருந்திருப்பாங்க. இது தமிழ்நாட்ல எப்படி பாதிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளெக்ஸ் வந்து பிரெஞ்சோட கவர்னர். அவர் வந்து மோஸ்ட்ட போய் சொல்றாரு. ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் நடக்குது. நம்ம தமிழ்நாட்ல வந்து நம்ம அமைதியாவே இருக்கலாம். அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஆனா இத கேட்காத பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறான், பிரெஞ்சோட சில கப்பல்ல வந்து பிடிச்சிடுறான். இங்க வந்து புக்ல வெசல்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. பிரெஞ்சோட கப்பல் வந்து பிடிச்சிடுறான். இத பார்த்து கோவம் அடைஞ்ச டூப்ளெக்ஸ் வந்து மெட்ராஸ பிடிச்சிடுறாரு. ஆன் 15 செப்டம்பர் 1746ல மெட்ராஸ கேப்சர் பண்ணிடுறாரு. மோஸ் வந்து இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அன்வருதீன் மூலியமா அவர் வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. மெட்ராஸ திரும்ப ரிட்டர்ன் பண்ண சொல்லி. பட் இத புரிஞ்சுகிட்ட பிரெஞ்ச் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிளவரா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அன்வர் வந்து கேட்கும்போது, "ஐய்யய்யோ! என்ன அன்வர் நீங்க இப்படி வந்து கேட்கிறீங்க? நான் இந்த மெட்ராஸே உங்ககிட்ட தான் குடுக்கலான்னு இருந்தேன்." அப்படின்ற மாரி பிரெஞ்ச் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் அங்கருந்து வெளிய போ வச்சுருங்க. நான் மெட்ராஸ் உன்கிட்ட குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி பிரெஞ்ச் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மெட்ராஸ் வந்து பிரெஞ்ச் வந்து அன்னதுன்ட்டு தந்திருக்க மாட்டாங்க. இத பார்த்து டென்ஷன் ஆன நவாப் வந்து ஒரு 10,000 மெம்பருடைய ஃபோர்ஸ் அனுப்பிச்சிருப்பாரு. அத வந்து பிரெஞ்ச் ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணிருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் சாந்தோம் அண்ட் அடையார் நடந்திருக்கும். 2ம் ஒண்ணு தான். அ ஸோ நவாப் வந்து 10,000 மென் உள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து அனுப்புவாரு. பட் அத பிரெஞ்ச் வந்து ஈஸியா டிஃபீட் பண்ணிருவாங்க. நவாபோட ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கும். அண்ட் டூப்ளெக்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு